வணக்கம். நான் உங்கள் டாக்டர் திலீபன் மருத்துவமனை, துர்காலயோடு, திருவாரூர். இன்னைய வீடியோவில் நம்ம சர்க்கரை நோய்க்கான மாத்திரைகள் மற்றும் இன்சுலின் போன்றவற்றை எப்போது எடுத்துக்கணும், எந்தெந்த நேரத்தில் எடுத்துக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக சர்க்கரை நோய்க்கான மாத்திரைகள்னா அது சாப்பாட்டுக்கு முன்னாடி சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு கருத்து நிலவுது. அப்படி கிடையாது. இப்போ உள்ள நிறைய மருந்துகள் வந்திருக்கு. ஒன்று ஒவ்வொரு நேரத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கு. இப்போ அடிப்படையிலேருந்து எடுத்துக்கிட்டோம்னா மெட்ஃபார்மின்ங்கிற மாத்திரை, இந்த மெட்ஃபார்மின்ங்கிற மாத்திரையை சாப்பிட்டதுக்கு அப்புறமா சாப்பிடணும். ஏன்னா அது வெறும் வயிற்றுல சாப்பிட்டா நெஞ்சு எரிச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மெட்ஃபார்மின்லேயே சஸ்டைன்டு ரிலீஸ்னு ஒரு ஃபார்முலேஷன் இருக்கு. அந்த மாத்திரையை சாப்பிட்டோம்னா இந்த நெஞ்சு எரிச்சல் குறையும். அடுத்தது சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிடக்கூடிய மாத்திரைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில மாத்திரைகள் தான் சர்க்கரை நோய்க்கு இருக்கு. அதில் முக்கியமாக இந்த கிளைபிசைடுங்கிற மாத்திரை. இந்த கிளைபிசைடுங்கிற மாத்திரையை சாப்பாட்டுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிடணும். ஏன்னா இது ஷார்ட் ஆக்டிங், ரொம்ப குறைஞ்ச நேரம் தான் வேலை செய்யும். அதனால அதை சாப்பாட்டுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிடணும். அடுத்தது சாப்பாட்டுக்கு அப்புறம் கூட சாப்பிடணும் மாத்திரைகள். அதாவது பெரும்பான்மையான சர்க்கரை நோய்க்கான மாத்திரைகள் சாப்பாட்டுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும். அதில் அதாவது லாங் ஆக்டிங் மாத்திரைகள், ரொம்ப நேரம் வேலை செய்யக்கூடிய மாத்திரைகள், கிளைமிப்ரைட், கிளைபென்கிளமைட், கிளைக்ளசைட் ஆகிய இந்த 3 வகையான மாத்திரையும் சாப்பாட்டுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும். அது எப்போ சாப்பிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால சாப்பாட்டுக்கு அப்புறமே சாப்பிடலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய சிட்டாக்ளிப்டின், வில்டாக்ளிப்டின், லினாக்ளிப்டின் இந்த மாதிரியான மாத்திரைகளையும் நம்ம சாப்பாட்டுக்கு அப்புறமா சாப்பிடலாம். இதுக்கு இடையில ஒரு மருந்து வகை இருக்கு. அதுதான் இந்த ஓக்லிபோஸ்ங்கிற ஒரு மாத்திரை. இந்த மாத்திரையை சாப்பிடும்போது சாப்பிட்டுட்டு சாப்பிடணும். அதாவது முதல் வாயு சாப்பாடு சாப்பிடும்போது இந்த மாத்திரையை எடுத்துக்கிட்டு சாப்பிடணும். இது நம்ம உடம்புல சர்க்கரை அளவை ஏறாம, அதாவது கார்போஹைட்ரேட்ஸ்லாம் அப்சர்வ் ஆகாம பார்த்துக்கக்கூடிய மாத்திரை. அதனால அது சாப்பாடு எடுத்துக்கும் போது சாப்பிடணும். அடுத்தது சில மாத்திரைகள் இருக்கு. பயோக்ளிட்டசோன், அப்புறம் SGLT2 இன்ஹிபிட்டர்ஸ், இதெல்லாம் நீங்க சாப்பாட்டுக்கு அப்புறமே சாப்பிடலாம். அடுத்து நம்ம இன்சுலின் எடுத்துக்கிட்டோம்னா அடிப்படையான இன்சுலின் RN, இந்த மாதிரி இன்சுலின்ல R ரெகுலர் இன்சுலின். இதை சாப்பாட்டுக்கு அரை மணி நேரத்துலேருந்து 20 நிமிஷத்துக்குள்ள எடுக்கணும். NPHன்னு சொல்லக்கூடிய இன்சுலின் சாப்பிட்டதுக்கு அப்புறம் எடுக்கணும். இப்போ ரெண்டையும் கலந்து வர இன்சுலின் இருக்கு. அதாவது ஹியூமன் மிக்ஸ்டர்ட் 30-70, அடுத்தது மிக்ஸ்டர்ட் 50-50, அது இன்சுஜன் 50-50. இந்த மாதிரி மருந்துகள்லாம் 2 வேளை, காலையிலையும் நைட்டும், அது காலை சாப்பாட்டுக்கு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி எடுத்துக்கணும். அடுத்த ஒரு வகையான இன்சுலின் இருக்கு. அது கிளார்ஜின்னு சொல்லக்கூடிய இன்சுலின், லான்டஸ் அல்லது பேசலாக்னு சொல்லுவாங்க. இந்த இன்சுலின் நைட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் 1 மணி நேரம் கழிச்சு எடுக்கணும். ஆக இதுலேருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, சர்க்கரை நோய்க்கான மாத்திரைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கு. அதனால உங்களோட மருத்துவர்கிட்ட போய் நீங்க கேட்டு எந்த மாத்திரை, எந்த இன்சுலினை எந்த நேரத்துல எடுத்துக்கணும், சாப்பாட்டுக்கு முன்னாடியா பின்னாடியா, எவ்வளவு நேரத்துக்கு முன்னாடி பின்னாடிங்கிறத நீங்க சரியா கேட்டு தெரிஞ்சுக்கணும். நன்றி.